ஓசூரில் அதிமுக வேட்பாளர் பி பாலகிருஷ்ண ரெட்டிக்கு கூட்டணி கட்சியினர் உற்சாக வரவேற்பு. முன்னாள் அமைச்சர் எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் சட்டமன்ற தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் அதிமுக வேட்பாளராக முன்னாள் அமைச்சர் பி பாலகிருஷ்ண ரெட்டி அறிவிக்கப்பட்டுள்ளார். வேட்பாளர் அறிவிப்புக்கு பிறகு நேற்று ஓசூர் திரும்பிய அவருக்கு தொண்டர்கள் மற்றும் கூட்டணி கட்சியினர் பட்டாசு வெடித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்பாளர் பட்டியலை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி சமீபத்தில் வெளியிட்டிருந்தார். அதில் ஓசூர் தொகுதியில் அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் பி பாலகிருஷ்ண ரெட்டி போட்டியிடுவார் என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சென்னையில் இருந்து நேற்று ஓசூர் திரும்பிய பாலகிருஷ்ண ரெட்டிக்கு ஓசூர் எல்லை பகுதியில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்த வரவேற்பு நிகழ்வில் அதிமுக நிர்வாகிகள் மட்டுமின்றி தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள பாஜக, பாமக, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட தோழமை கட்சியின் மாவட்ட நகர நிர்வாகிகள் மற்றும் திரளாக தொண்டர்கள் கலந்து கொண்டு அதிமுக வேட்பாளர் பாலகிருஷ்ண ரெட்டிக்கு பூங்கொத்துக்கள் வழங்கியும் சால்வை அணித்தும் மலர்கள் சூட்டியும் தங்களது ஆதரவை வெளிப்படுத்தினார்கள். இதனைத் தொடர்ந்து ஓசூர் ராயக்கோட்டை சாலை சந்திப்பில் உள்ள எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து அதிமுக தொண்டர்கள் மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி நிர்வாகிகளிடையே பேசினார். அப்போது அருகாமையில் உள்ள பண்டே ஆஞ்சநேயர் திருக்கோவிலுக்கு சென்று சிறப்பு பூஜைகள் செய்து வழிபட்டார். மேலும் மருதாம்பிகை உடனடிய சந்திரசூடேஸ்வரர் திருக்கோவிலில் சிறப்பு பூஜைகள் செய்து வழிபட்டனர். இந்த வரவேற்பு நிகழ்ச்சியை தொடர்ந்து ஓசூர் மாநகராட்சி தேசிய நெடுஞ்சாலை மேம்பாலம் அருகே ராயக்கோட்டை சாலை சந்திப்பில் அமைந்துள்ள பண்டே ஆஞ்சநேயர் மற்றும் சந்திரசூடேஸ்வரர் மலை கோவில்களில் அதிமுக வேட்பாளர் பி பாலகிருஷ்ண ரெட்டி சுவாமி தரிசனம் செய்து வழிபாடு நடத்தினார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் ஒன்றிய செயலாளர் ஹரிஸ் ரெட்டி, ஜெகதீஷ், பால்நாராயணன், கும்மி என்கிற ஏமகுமார், சங்கர், நந்தகுமார், கிழக்கு பகுதி செயலாளர் ராஜா, அவைத்தலைவர் நாராயணன், அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் சிட்டி என்கிற ஜெகதீஷ், மாவட்ட துணை செயலாளர் கே மதன், மாவட்ட பொருளாளர் மல்லையன், மண்டல தலைவர் ஜேபி என்கிற ஜெயபிரகாஷ், நாகேஷ், சீனிவாசன், வடக்கு பகுதி செயலாளர் எம்.ஆர். அசோகா, வாசுதேவன், ஸ்ரீதர், தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் ஹரிஸ் ரெட்டி, ஒன்றிய செயலாளர் ரவிக்குமார், இளம் பாசறை ராமு, அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி மாவட்ட செயலாளர் சென்னகிருஷ்ணன், இலக்கிய அணி இளஞ்சூரியன், அண்ணா தொழிற்சங்கம் சீனிவாசன், கந்தன், அருண்குமார், சந்திரன், எஸ்.வி.எஸ். மாதேஷ், பாபு, பாலசுப்ரமணியம், செல்வம், கண்ணியப்பன், ராமமூர்த்தி, சைலேஷ், ஜாக்கீர், உஷேன், கணேஷ், ஜெய்பால், மஞ்சுநாத், பழனி, சந்திரன், பிரசன்னா, சிவ, மஞ்சுநாத், ரமேஷ் ரெட்டி, முனிரெட்டி, முருகன், திம்மராஜ், ஆனந்தன், சசி வெங்கடசாமி, நாகராஜ், சம்பங்கி, ராமுலு ரெட்டி, அலுமேலு, மஞ்சுளா, கலைச்செல்வி, சிவகார்த்தம்மா, நஞ்சகவுடு, ஜெயராம் ரெட்டி, பாலுசாமி, தவமணி உள்ளிட்ட ஏராளமான கூட்டணி கட்சியினர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது.